டெண்டர் எடுப்பதிலும் உத்தரவிடுவதிலும் பேரூராட்சி பெண் தலைவரின் தலையீட்டை விரும்பாமல் அவரை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து துணைத் தலைவர் மிரட்ட முயற்சித்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பேரூராட்சி பெண் தலைவரான திலகவதி என்பவருக்கும் துணைத் தலைவரான ராஜா கமலஹாசன் என்பவருக்கும் இடையே அண்மை காலமாகவே கருத்து மோதல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டெண்டர் விவகாரத்திலும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யும் விவகாரத்திலும் துணைத் தலைவர் ராஜா அதிகாரம் செலுத்தி நிர்வாகத்தை தனது கட்டுக்குள் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதை விரும்பாத திலகவதி நிர்வாகத்தில் தலையிட்டு தனக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்றதாக தெரிகிறது. பேரூராட்சி நிர்வாகத்தில் பெண் ஒருவரின் ஆதிக்கம் இருப்பதை விரும்பாத ராஜா அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரவும் செய்துள்ளார். ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த இருவருமே முட்டி மோதிக்கொள்வதால் பேரூராட்சி பணிகளில் தொய்வு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பும் கடந்த மாதம் நடைபெற்றது. இது தொடர்பான முடிவுகள் அறிவிக்கப்படாததால் கவுன்சிலர்கள் நீதிமன்றத்தை நாடி உள்ளனர். இதனிடையே வழக்கம் போல் பேரூராட்சி அலுவலகத்துக்கு வந்த திலகவதி அதிகாரிகளை அழைத்து பொதுப்பணிகள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிகிறது. அப்போது அவருக்கு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியே மறைந்திருந்து யாரோ புகைப்படம் எடுத்தது அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால் பதற்றம் அடைந்த திலகவதி விறுவிறுவென சென்று புகைப்படம் எடுத்த நபரை கையும் களவுமாக பிடித்ததுடன் செல்போனையும் பிடுங்கி உள்ளார். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ஒர்க் என்ன இருக்குது எல்லாம் பாருங்க, லைட்டு எலக்ட்ரிஷியன் எல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். பேசிட்டு எல்லாரும் ஸ்டாஃபுக்கு போயிட்டாங்க. இந்த எலக்ட்ரிஷியன் அவங்களே பேசிட்டு இருக்கும்போது நீ யாரும் கேமரா ஜன்னல் வழியா போட்டோ எடுத்தது பார்த்தாங்க சார். ஓகே. உடனே நான் எந்திரிச்சு வெளியே ஓடியாந்துட்டேங்க சார். வெளியே ஓடியாந்து செல்ல புரிஞ்சிட்டேன். இதனால் பயந்து போன அந்த நபர் தாம் புகைப்படம் எடுக்கவில்லை என்றும் துணைத் தலைவர் ராஜாதான் செல்போன் கொடுத்து தங்களை புகைப்படம் எடுக்க சொன்னதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பதிலை கேட்டு அதிர்ந்து போன திலகவதி அலுவலகத்தின் அருகே நின்றிருந்த ராஜாவிடம் சென்று முறையிட்டுள்ளார். ஆனால் அவர் எந்த பதிலும் அளிக்காததால் திலகவதி காவல் நிலையத்தில் செல்போனை ஒப்படைத்து முறைப்படி புகார் அளித்துள்ளார். போலீசாரும் தனது கண்முன்னே செல்போனை அன்லாக் செய்து தவறான முறையில் எடுத்த புகைப்படங்கள் இருப்பதை உறுதி செய்ததாக பேரூராட்சி தலைவர் திலகவதி தெரிவித்தார். அதே சமயம் திலகவதிதான் தனக்கு தெரியாமலேயே தனது செல்போனை எடுத்து இதுபோன்று செய்து அவதூறு பரப்புவதாக துணைத் தலைவர் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குவதாக சொல்லப்படும் நிலையில் பாரபட்சமின்றி விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஸ்டேஷன்ல போனோம் சார். ஸ்டேஷன்ல நாங்க சொல்லிட்டு ஏன் மேடம் இல்ல நீங்க வந்து ஏன் முன்னாலேயே ஓபன் பண்ணணும் அந்த செல்ல, அப்பதான் நான் ஒத்துக்குவேன். செல்லெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் பாத்துக்கலாங்கிறக்கெல்லாம் இடம் இல்ல அப்படின்னா, அப்படிங்களா சரி வாங்க அப்படின்னு சொல்லி முன்னாலதாங்க சார் ஓபன் பண்ணாங்க. ஜன்னல்ல 4 போட்டோஸ் எடுத்திருக்கிறாங்க. போட்டோஸ் எடுத்திருக்காரா, வீடியோ எடுத்திருக்காரா? போட்டோஸ் எடுத்திருக்காங்க. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திவேல்.